மாவட்டம் மலைக்கோவிலூர் நாகம்பள்ளியைச் சேர்ந்த அருள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் திருப்பூர் மாவட்டம் ஈஸ்வரமூர்த்தி நகர் 6வது வீதியில் வசித்து வந்தவர் தற்போது உடுமலைப்பேட்டை வட்டம் திருமூர்த்தி நகரில் வசிக்கும் ஆறுமுக கவுண்டர் மகன் நாகராஜன் என்பவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை என்னிடம் ஒரு போக்கிய உடன்படிக்கையின் மூலம் ஆகஸ்ட் 11, 2008 இந்தேதியில் சுவாதீன ஒப்படைப்பு செய்தார். அதன் பிறகு மேற்படி போக்கிய உடன்படிக்கைக்கு விரோதமாக 3ஆம் நபர்களுக்கு விற்பனை செய்து விட்டார். மேற்படி சொத்துக்கள் தொடர்ந்து போக்கிய உடன்படிக்கைதாரர் என்ற முறையில் எனது சுவாதீனத்தில் இருந்து வருகிறது. மேற்படி சொத்துக்கள் 10/12/2028 ஆம் தேதி வரை சுவாதீனத்தின் அடிப்படையில் எனக்கு உரிமை இருக்கிறது. நாகராஜனிடம் கிரயம் பெற்ற உடுமலைப்பேட்டை வட்டம் பத்மநாபன் மேற்படி சொத்துக்களை அவரின் சகோதரி உமாதேவிக்கு பத்திரங்கள் பதிவு செய்து கொடுத்ததாக எனக்கு தெரிய வருகிறது. ஒரு பகுதி சொத்துக்களை விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டு தாலுகா கம்பிக்கிடி அஞ்சல் கூல்லூரில் வசிக்கும் திருவட்டை மகன் கருப்பண்ணன் என்பவர் கிரயம் பெற்றுள்ளதாகவும் அதன் பிறகு கருப்பண்ணன் கிரயம் பெற்ற சொத்துக்களை ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் தொட்டிப்பாளையம் கிராமம் 7/25 வசிக்கும் துரைசாமி மகன் மகேஸ்வரன் என்பவர் கிரயம் பெற்றுள்ளதாக எனக்கு தெரியவந்தது. மேற்படி கிரயங்கள் அனைத்தும் எனக்கு போக்கிய அனுபவம் சுவாதீனத்திற்கு விரோதமானது. இந்த நிலையில் மேற்கூறிய நாகராஜன் கருப்பண்ணன் பத்மநாபன் மகேஸ்வரன் ஆகியோர் ஆறுமுகனுடன் சேர்ந்து என்னை சுவாதீன அனுபவத்திற்கு இடையூறு செய்ய முற்பட்டதால் நான் உடுமலைப்பேட்டை உரிமையியல் நடுவர் நீதிமன்றத்தில் எண் 430 கீழ் 2018 என்ற தாவாண்மை உறுப்பு கட்டளை உத்தரவு வேண்டி தாக்கல் செய்து இருந்தேன். அதன் பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. தொடர்ந்து நடக்க இயலாமல் போனது. எனக்கு தற்போது குணமடைந்த நிலையில் தள்ளுபடியான தாவாவினை மீண்டும் போக்கிற்கு எடுக்க வேண்டி மேற்படி நீதிமன்றத்தில் மனு எண் 2/2023 ஐ தாக்கல் செய்த மனுவும் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் உமாதேவி கணவர் ஆறுச்சாமி என்பவர் பணம் பலம் மற்றும் தமிழக அரசின் உச்சகட்ட